எனக்கு வந்து நயன்தாரா வந்து ஆடி சார் வந்து ஒரு அழகா காமிப்பாங்க. ஓகே. அப்ப எனக்கு அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம லாஸ்ட்லியாவ நயன்தாரா ஆக்க கூடாதா? ஓகே. அதுங்கிறனால சார் எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவாரு, அந்த ஃபில்டர் எனக்கு தெரியும். அப்ப அந்த ஃபில்டர் எடுத்து நான் அதுல போடுவேன். அப்ப அழகா காமிப்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க வந்து பார்த்துட்டு, "சார் சூப்பரா காமிச்சிருக்கீங்க சார்." ஏன்னா எங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆகுதுன்னா, அவங்கள்ட்ட நான் லைட்டா தான் பேசுவேன். போய் மானிட்டர் பார்த்துட்டு வந்து என்னைய கூப்பிட்டு, "சார் சூப்பரா காமிச்சிருக்கீங்க சார்." ஏன்னா அது என்னை என்கரேஜ் பண்ணுச்சு. அப்ப நான் அடுத்த நாள் என்ன பண்ணணும்? நான் இன்னும் அவங்கள என்ன பண்ணணும்? இன்னைக்கு சினிமாவோட டாக்டிஸ் என்னன்னா, ஹீரோயின அழகா காமிக்கணும். அழகா காமிச்சாவே ஒரு சூப்பர் கேமராமேன். அப்ப எனக்கு என்ன தோணுது, நான் எப்படியாச்சும் நயன்தாரா அளவுக்கு வந்து லாஸ்ட்லியா கொண்டு போயிரணும். ஓகே. இப்படி உருவானது தான் அந்த சோ தன் ஹீரோயின நான் எவ்ளோ அழகா காட்டுறேன்ற ஒரு ஆக்சுவலி ஒரு கண்டிப்பா. ப்ரொஃபஷனலிசம் அழகா தெரியுது. கண்டிப்பா. மக்கள் பப்ளிக் ரிவ்யூஸ் நிறைய நம்மளும் பார்த்துட்டோம். பட் உங்க குருநாதர் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்திருப்பார்ல படத்தை பார்த்து. உங்களை சார்ந்தவர்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும். அவங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? அம்மா, அப்பாலாம் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு சொன்னாங்க, "சூப்பரா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லியிருந்தாரு, "லவ்லி லவ்லி சினிமாட்டோகிராஃபி" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சார் வந்து அவர் வாயிலேருந்து இத நான் கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு சார் வந்து, "நீ லவ்லி சினிமாட்டோகிராஃபி" அப்படின்னு சொன்னது தான் எனக்கு இருக்கிறதுலயே ஒரு அவார்டு வாங்குனதுக்கு சமம். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன்.